மாயாவதி, தற்போது பொதுக்குழு நடைபெறும் திருவான்மியூரில் இருக்கீங்க, ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹால் என்ற இடத்துல இருக்கீங்க. எனவே பொதுக்குழுக்கு விஜய் முதல் ஆளாக வந்தார் என்ற செய்தியை நாம் தான் முதலில் கொடுத்தோம். எனவே செய்திகளை முந்தி தரும் சத்தியம் தொலைக்காட்சி உண்மை செய்திகளையும் தருவதில் மிக மிக தெளிவாக இருக்கிறோம். எனவே மாயாவதி, தற்போது நீங்கள் அங்கே எங்களுடன் இணைந்திருப்பீங்க நேரில் நினைக்கிறேன். எனவே கட்சி தொண்டர்கள் எல்லாம் உங்களை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது? விஜய் உள்ளே சென்று விட்டாரா? எங்கே இருக்கிறார் விஜய் என்பதுதான் தற்போது அனைவரின் எதிர்பார்ப்போம். எனவே விஜய் தற்போது எங்கே இருக்கிறார் மாயாவதி? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டமானது திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் சரியாக 10 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இந்த ஏற்பாடுகள் ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்றைய பொதுக்குழுவில் கழக முக்கிய நிர்வாகிகள், அதே போல மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் இன்றைய பொதுக்குழுவில் பங்கேற்கின்றனர். நாம் பார்க்கும்பொழுதே தெரியும், அந்த பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு வெளியே தலைமை செயலகம் இருப்பது போன்ற ஒரு கட்டமைப்பில் கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட் அவுட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களின் புகைப்படங்கள், நடுவில் தவேக தலைவர் விஜய் இருப்பது போன்றவற்றெல்லாம் இடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக இதே போலதான் தொண்டர்கள் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பில் போஸ்டரில் கூட வருங்கால முதல்வரே என்றெல்லாம் அந்த போஸ்டரில் கூட குறிப்பிட்டிருக்கின்ற அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மாநாடு நடைபெற்றது. தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் பரந்தூருக்கு சென்று நேரடியாக பொதுமக்களை சந்தித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் 2ஆம் ஆண்டு கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதல் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள், பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் கட்சியின் பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் அடுத்த கட்டமாக தங்களுடைய மாவட்டங்களில் என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து விரிவான ஆலோசனைகள் மற்றும் விரிவான விளக்கங்களை விஜய் மாவட்ட செயலாளர்களுக்கு அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமாக பொதுக்குழு கூட்டம் என்றாலே அதன் அம்சம் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதுதான். அந்த வகையில் தற்பொழுது சூழ்நிலையில் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்ததான, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அரசு ஊழியர்கள் போராட்டம், இருமொழி கொள்கை பிரச்சனை, தொகுதி வரையறை உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள், அதே போல டாஸ்மாக் ஊழல் உள்ளிட்ட அந்த விவகாரம் குறித்ததான பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலேயே பொதுக்குழுவை தொடர்ந்து பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான அந்த தேதியும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தவேக தலைவர் விஜய் பொறுத்தவரையில் பல்வேறு தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு அவர் பல்வேறு அறிக்கை வாயிலாக குரல் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் நேரடியாக பரந்தூருக்கு சென்று மட்டுமே பொதுமக்களை சந்தித்திருந்தார். இருப்பினும் கூட தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு காலமே இருக்கக்கூடிய நிலையில் களத்திற்கு சென்று மக்களை சந்திக்கக்கூடியது மிகவும் ஒரு முக்கியமானதாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அடுத்த கட்டமாக விஜயினுடைய இறுதி படத்திற்கான அந்த படப்பிடிப்புகள் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக தவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான அந்த அறிவிப்பும் கூட வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏராளமான தொண்டர்கள் இந்த பொதுக்குழுவில் அவர் என்ன பேச போகிறார், என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போகிறார் என்பது குறித்து காண்பதற்காக ஆவலாக வந்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் முன்னதாகவே தவேக தலைவர் விஜய் பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார் எனவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சரியாக கூட்டமானது 10 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாகவே அவர் உள்ளே சென்றிருக்கிறார் எனவும் 10 மணி அளவில் விழா நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு அரங்கிற்கு செல்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்களை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஒரு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ்ல வெறும் பாஸ் மட்டும் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவதில்லை, அதனுடன் ஒரு QR கோடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடை ஸ்கேன் செஞ்சு அவங்க சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தான் அவங்க உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. அந்த வகையில் அந்த ஸ்கேன் செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஸ்கேன் செய்யப்படாத பாஸ் இருந்தாலுமே கூட பல பேர் வெளியே தான் நிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. போலீசாருடைய பாதுகாப்பை பொறுத்தவரையில
போலீசார் பாதுகாப்பு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஏராளமான பவுன்சர்கள் வந்து இங்க குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பிற்காக. குறிப்பாக இன்றைய பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில பல்வேறு தீர்மானங்கள், அதே போல கட்சியின் சார்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள், அறிவிப்புகள் வந்து வெளியாகும் என எதிர்பார்த்து வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழக தலைவருடைய விஜயனுடைய அந்த ஸ்பீச்சுக்காக தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக தொண்டர்கள் கூட நம்ம இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்காங்க என்பது குறித்து இந்த தொண்டர்கள் கிட்டே கேட்கலாம். வணக்கம் அக்கா, நீங்க எந்த பகுதியில இருந்து வரீங்க? இன்னைக்கு உங்க தலைவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடிப்பொலியா இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? பேசுவார், எல்லாத்தையும் பேசுவாரு. இங்க கேளுங்கக்கா போதும். வணக்கம் அக்கா, நீங்க எங்க பகுதியில இருந்து வரீங்க? இன்னைக்கு தலைவர் விஜயனுடைய பேச்சு வந்து உங்க தலைவர் விஜயனுடைய பேச்சு வந்து எந்த அளவுல இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ வருங்கால தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பெண்களுக்கு எதிராக நடக்குது. அது கண்டிப்பா அவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில பெண்களுக்கான பாலியல் அந்த வன்கொடுமை அதிகரிப்பது குறித்ததாகவும் பல்வேறு கருத்துக்கள் வந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில தாவேகாவை சேர்ந்த பல பெண்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் கூட நம்ம கேட்டோம். குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில வெறும் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று மட்டும் பாராமல் பலர் வந்து குழந்தைகளோட கூட வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலியா வந்து வண்டிகள்ல வரக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு, அதாவது விஜயை பொறுத்தவரையில் நடிகர் மன்றம், அதுக்கப்புறம் மக்கள் இயக்கம், இதனை தொடர்ந்து வந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியாக இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து ஏராளமான தொண்டர்கள் வந்து ரொம்ப ஈர்ப்புடனோ உற்சாகத்துடனோ இருக்காங்க. பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தொண்டர்களுடைய கருத்துக்கள் தெரிவித்ததை நம்ம கேட்டோம். மாயாவதி, நீங்கள் ஒரு நீண்ட உரையை விஜய் பேசுவது போல பேசினீர்கள். இருந்தாலும் என்னுடைய முக்கியமான கேள்வி, இன்றைய கூட்டத்திலே என்னென்ன விடயங்கள் அதிகமாக பேசப்படும்? குறிப்பாக ஏதேனும் முக்கிய அறிவிப்பை விஜய் வெளியிடுவாரா? ஏனென்றால் பல காலமாக விஜயிடமிருந்து கட்சி தொடர்பான இயக்கங்கள், அமைப்புகள், கொள்கைகள்லாம் இருந்தாலும் வெளிப்படையாக மக்களை சந்திக்கும் மக்கள் தொண்டர் தரிசனம், மக்கள் தொண்டர்களை சந்திப்பது, மக்கள் சந்திப்பு போன்ற ஏதேனும் ஒரு அறிவிப்பு என்று வெளியாகுமா? தொண்டர்களை நேரடியாக தொண்டர்களுடன் சென்று தமிழகம் முழுவதும் எப்பொழுது சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறார், அது போன்ற அறிவிப்புகள் ஏதேனும் இன்று வெளியாகுமா? நிச்சயமாக ஏற்கனவே வந்து 2ஆம் ஆண்டு அந்த தொடக்க விழா நடைபெறும் பொழுதே கூட பூத் கமிட்டி மாநாடு நடத்துவது என்பதானது நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படுவதற்கான அந்த தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவிக்கப்படும் என்ற தகவலும் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தலைவர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பும் கூட இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலங்களே இருக்கக்கூடிய நிலையில நிச்சயமாக மக்களை களம் கண்டு மக்களை சந்திக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்கிறது. அந்த வகையில தன்னுடைய சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பையும் தாவேகா தலைவர் விஜய் இன்று வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.